வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கடலூரில் இன்று முதல் 2 நாட்கள் சுற்றுப்பயணம். ரூபாய் 1476 கோடியில் திட்டங்களை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவர்கள் குழுவின் கண்காணிப்பில் உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசை மக்கள் விரைவில் வெளியேற்றுவர். கெட் அவுட் ஸ்டாலின் என அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. எம்மொழிக்கும் சளைத்ததில்லை எம்மொழி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. SC/ST ஆணையத்தின் துணைத் தலைவராக எழுத்தாளர் இமயம் நியமனம். தமிழக அரசாணை வெளியீடு. ரூபாய் 14.15 கோடி மதிப்பீட்டில் பரங்கிமலை ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணி தீவிரம். மார்ச் மாதத்துக்குள் முழு பணியும் நிறைவடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடர். வங்காளதேசத்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. தமிழகத்தில் இன்று முதல் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கடலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 1476 கோடியில் 602 முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும், பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும், முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கவும் 2 நாள் பயணமாக இன்று கடலூர் மாவட்டத்திற்கு செல்கிறார். கடலூர் மாவட்டத்தில் ரூபாய் 1476 கோடியில் 6,68,000 பொதுமக்கள் பயன்பெறும் ரூபாய் 479 கோடி மதிப்பிலான குடிநீர் வழங்கும் திட்டம் உட்பட 602 முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைக்கிறார். 178 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 45,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். இதற்காக சென்னையில் இருந்து இன்று காலை புறப்படும் முதலமைச்சர் கடலூருக்கு செல்கிறார். அங்கு பொதுமக்களிடம் ரோட் ஷோ மூலம் மனுக்களை பெறுகிறார். மாலை 5 மணியளவில் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடக்கும் விழாவில் பல்வேறு துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். பின்னர் கடலூரில் இருந்து புறப்பட்டு வடலூர் வழியாக நெய்வேலிக்கு செல்கிறார். அங்கு மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதனையொட்டி வடலூரும் ரோட் ஷோ நடத்தி பொதுமக்களிடம் இருந்து முதல்வர் கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார். நாளை காலை வேப்பூரில் உள்ள திருப்பெயரில் தனியார் பள்ளியில் நடைபெறும் பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் அங்கு மாணவ மாணவிகளிடையே கலந்துரையாடுகிறார். இதன் பின்னர் காலை 11 மணியளவில் வேப்பூரில் இருந்து புறப்பட்டு விழுப்புரம் வழியாக சென்னை திரும்புகிறார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல்நலக் குறைவு காரணமாக சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சோனியா காந்தி அனுமதிக்கப்பட்டு தற்போது மருத்துவர்கள் குழுவின் கண்காணிப்பில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தற்போது அவர் நலமாக இருப்பதாகவும் இன்று அவர் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். வங்காளதேசத்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் லீக் ஆட்டத்தில் இந்தியா வங்காளதேச அணிகள் விளையாடின. இதில் டாஸ் வென்ற வங்காளதேச அணிகள் முதலில் பேட்டிங் செய்தது. இறுதியில் 49.4 ஓவர்களில் 228 ரன்கள் எடுத்து வங்காளதேச அணி ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி விளையாடியது. இறுதியில் இந்திய அணி 46.3 ஓவர்களின் முடிவில் 4 விக்கெட்கள் இழப்பிற்கு 231 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வங்காளதேசத்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. தமிழகத்தில் இன்று முதல் வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டையில் நடைபெற்ற மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இன்டர் பாலிடெக்னிக் அத்லெட்டிக் அசோசியேஷன் சார்பில் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், திருமயம் சட்டமன்ற தொகுதியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு அரிமளம் அருகே உள்ள பள்ளியில் பாலியல் குற்றம் சாட்ட மாணவர்கள் கூறிய உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். மேலும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு உண்மையான பாதுகாப்பு தற்போதுதான் கிடைத்துள்ளது என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். குற்றங்கள் நடந்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். நடக்கிறதுக்கு முன்னால இந்த குற்றம் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாராச்சும் இருக்கீங்க, அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா? உங்க மனது எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றவாளியை நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். அதை இந்த அரசு துரிதமாக எடுத்திருக்கிறது. கடுமையான சட்டங்கள் போட்டிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு பின்னால் தொடர்ந்து சென்றாலே 3 வருடம் முதல் 5 வருடம் மரண தண்டனை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே எதிர்க்கின்ற கட்சி. இருந்தாலும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து அவர்களை துன்புறுத்தினால் அவர்களுக்கு தூக்க தண்டனை கூட விதிக்கலாம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற அரசு இந்தியாவிலேயே தலைவர் தளபதியினுடைய அரசு. பெண்களுக்கு பாதுகாப்பை தருகிற அரசு இந்த அரசு தான். வந்தவாசியில் அமைக்கப்பட்ட புதிய நெடுஞ்சாலை திறப்பு விழாவில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் 1141 கோடி மதிப்பீட்டில் செய்யூர் பனையூர் இணைப்பு சாலை மற்றும் செய்யூர் வந்தவாசி போலூர் சாலையை 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு அமைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்த நிலையில் அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் பிரதீபன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் நகரமன்ற தலைவர் ஜலால், நகராட்சி ஆணையர் சோனியா, நகர திமுக செயலாளர் தயாளன், கன்னியாகுமரி வழித்தட திட்ட கோட்ட பொறியாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திட்டுக்குடி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் ஆலோசனை கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் மீது திமுக நகர்மன்ற துணைத் தலைவர் காரி துப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சி அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவர் வெண்ணிலா, துணைத் தலைவர் பரமக்குரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது 13வது வார்டு திமுக கவுன்சிலர் தனபால் என்பவர் தனது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் எதையும் செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதனால் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற துணைத் தலைவர் பரமக்குருவிற்கும் திமுக நகர்மன்ற உறுப்பினர் தனபாலுவிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதத்தில் ஒருவரை ஒருவர் ஒருமையில் திட்டிக் கொண்டிருந்த நிலையில் தனபால் மீது திமுகவை சேர்ந்த நகர்மன்ற துணைத் தலைவர் பரமக்குரு காரி துப்பினார். இதனால் கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரையும் சமாதானம் செய்து வைத்தனர். தூத்துக்குடியில் நீதிபதி கார் முன்பு இளைஞர் ஒருவர் வாளுடன் புகைப்படம் எடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் நீதிபதி கார் முன்பு வாளுடன் புகைப்படம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டார். இந்த புகைப்படம் வைரலாகி பரவிய தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பெயரில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர். விசாரணையில் தூத்துக்குடி பிரயான் நகரை சேர்ந்த வினோத்குமார் என்ற இளைஞர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சுப்பையா முதலியார் புறத்திற்கு மரம் வெட்ட சென்ற போது அங்கு நின்ற நீதிபதி கார் முன்பு வாளுடன் புகைப்படம் எடுத்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வினோத்குமாரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை அதிராம்பட்டினத்தில் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்பு துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இணைந்து அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் மார்க்கெட் பகுதியில் உள்ள ஆட்டிறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்பு துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இணைந்து அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் ஒரு ஆட்டு இறைச்சி கடையில் தரம் குறைவான சாப்பிட தகுதியற்ற நிலையில் குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்த 287 கிலோ ஆட்டு இறைச்சியை பறிமுதல் செய்தனர். மேலும் கடையின் உரிமையாளருக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சோதனையில் மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கேரி பேக்குகள் பறிமுதல் செய்ததுடன் சம்பந்தப்பட்ட 3 கடைகளுக்கும் தலா ரூபாய் 2,000 வீதம் 6,000 ரூபாய் அபராதம் விதித்து உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர்.
ராஜபாளையத்தில் கஞ்சா வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் 1 கிலோ 140 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணன் உத்தரவின் பேரில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கில் ராஜபாளையம் உட்கோட்ட டிஎஸ்பி பிரீத்தி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் முத்துக்குமரன் உள்ளிட்டோர் போலீசார் தீவிர வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது எஸ். ராமலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அட்சயகுமார் என்பவரிடம் 20 கிராம் கஞ்சாவும், ஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த கணேஷ்குமார் என்பவரிடம் 20 கிராம் கஞ்சாவும், சவுந்தரபாண்டிய நகரைச் சேர்ந்த ராஜலிங்கம் என்பவரிடம் இருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தம் 1 கிலோ 140 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் பிடிப்பட்ட 3 பேரையும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பவானி அருகே பட்டா நிலத்தில் உரிய அனுமதியின்றி மணல் கடத்தியதாக ஜேசிபி ஆபரேட்டர் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி கன்னிமார்காடு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் டிப்பர் லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக மணல் கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் பவானி காவல்துறையினர் திடீரென சோதனை மேற்கொண்டனர். அப்போது 4 டிப்பர் லாரி மற்றும் 2 ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் சிலர் மணல் கடத்தி கொண்டிருந்தனர். இதனையடுத்து ஜேசிபி ஆபரேட்டர்கள் பிரபு, ரமேஷ் உள்ளிட்ட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் 4 யூனிட் கிராவல் மண்ணுடன் சேர்த்து 4 டிப்பர் லாரிகள், 2 ஜேசிபி இயந்திரங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததுடன் 9 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரையில் ஓடும் பேருந்தில் பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு பேருந்து நடத்துனர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட கீழ்புத்தூரை சேர்ந்தவர் நல்லசாமி. இவர் உசிலம்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனையில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று காலை கல்லுப்பட்டிக்கு செல்லும் பேருந்தில் பயணித்த 10ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவியின் பெற்றோர் உசிலம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்துனர் நல்லசாமியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சின்னசேலம் காவல் நிலையம் முன்பு சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய கார்கள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சின்னசேலம் காவல் நிலையம் முன்பு சாலையோரம் பல்வேறு வழக்குகள் சம்பந்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் தற்செயலாக நடைபெற்றதா அல்லது விஷமிகள் யாரேனும் தீ வைத்து சென்றனரா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் அறிக்கை 75 நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்குவதாக அறிவித்துவிட்டு தற்போது வரை வழங்கவில்லை என்று விஜயகீர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புலரப்பாடி கிராமத்தில் தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாயிகள் நலசங்கம் 3ஆம் ஆண்டு நிறைவு மற்றும் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. அச்சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி, தற்போது உள்ள திராவிட மாடல் ஆட்சியில் விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்யும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கிலோ 1க்கு 1 ரூபாய் லஞ்சம் கேட்கும் அவல நிலை தொடர்கதையாகி வருவதாகவும், திமுக கரும்பு கொள்கை விலையை உயர்த்தி வழங்குவதாக தேர்தல் வெற்றி அறிக்கை அறிவித்துவிட்டு தற்போது வரை உயர்த்தி வழங்காமல் ரூபாய் 75 கண் துடைப்புக்காக மட்டும் வழங்குவதாக தெரிவித்தார். நாங்கள் தொடர்ந்து அந்த 1 ரூபாய் லஞ்சம் வாங்கக்கூடாது, விவசாயிகளும் வாங்கக்கூடாது என்று தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம். இப்போ தற்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தலைவர் அந்த திருமதி அந்த அம்மையார் கூட பார்த்தீங்கன்னா அந்த 1 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் போதவில்லை, அதனால் 1 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்கன்னு அதை நியாயப்படுத்துகிறாங்க. அப்போ அது நியாயம் என்றால் அப்போ நீங்க தேர்தல் வாக்குறுதியில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொன்னீங்க. அப்போ அது என்ன நியாயம் இருக்குது? அப்ப அதை தவற நியாயப்படுத்துறாங்க. அப்ப இந்த கவர்மெண்ட் அதை எப்படி ஏத்துக்குது? ஒன்னும் புரியல எங்களுக்கு. அடுத்தபடியா பார்த்துட்டு கேட்டாக்கா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தற்போது உள்ள அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியில 75வது வாக்குறுதியில அவர் ஒரு மூட்டை நெல்லுக்கு 1500 ரூபாயிலிருந்து 2500 வரைக்கும் நாங்கள் உயர்த்தி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணாங்க. இப்பொழுது பார்த்துட்டாக்கா 150 ரூபாய் தான் அதோட 150 ரூபாயோட விலை நிர்ணயம் பண்ணவில்லை.
அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல் என்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்றே தெரியவில்லை. புதுக்கோட்டையில் போக்சோ வழக்கில் கைதான அரசு பள்ளி உதவி தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அடுத்த ஒத்தப்புலி குடியிருப்பு பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றிய பெருமாள் மீது அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் 7 மாணவிகள் சைல்ட் லைன் அமைப்பின் மூலம் பாலியல் புகார் கொடுத்தனர். இதனையடுத்து பெருமாள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளுக்கு ஆதரவாக பள்ளியில் பயிலும் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாரோட தலைமை ஆசிரியர் பதவிக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது. அவருக்கு ஜெயில இருந்து வெளில வந்து அதே போல சார் வந்து உட்காரும். சார் நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் 1வது படிக்கல இருந்து இன்ன வரைக்கும் நான் இங்கதான் படிச்சுட்டு இருக்கேன். சார் என்ன புள்ள மாதிரி இருப்பாரு. என் அண்ணன் இதே ஸ்கூல்ல தான் படிச்சா. என்னை கூப்பிட்டு நல்லா படிக்கணுமா இந்த மாதிரி சொல்லாரு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார். அப்படி கிடையவே கிடையாது. தப்பு பண்ணது யாரு? அவரை கூட்டிடுவா, அவரை விசாரி. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் எதுக்கு சார் விசாரிக்காம ஆக்சிடென்ட் எடுத்து கூட்டிட்டு போன? ஆக்சிடென்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிருக்கீங்க. தப்பு. முதல்ல சாரை வெளியில விடுங்க. முதல்ல செங்கல்பட்டில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்க பணிக்காக ஈடு பொருட்களை தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்கள் கால்நடை மருத்துவமனையில் வைத்து ஆக்கிரமிப்பு செய்வதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இரு புறங்களிலும் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாலை விரிவாக்க பணிக்கு பயன்படுத்தும் கம்பி, பலகை, இரும்பு தகடுகள் உள்ளிட்ட ஈடு பொருட்களை வைக்க இடமில்லாமல் கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் வைத்துள்ளனர். இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்கள் ஆக்கிரமித்து பொருட்களை வைத்துள்ளதாக கால்நடை மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து பொருட்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற 11வது மாநில மாநாட்டில் இரத்த தானம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 11வது மாநில மாநாடு கழுக்கூரணி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் சிம்ரஜன் காலோன் மற்றும் கூடுதல் ஆட்சியர் பிரதாப் சிங் ஆகியோர் முகாமை துவக்கி வைத்து மறைந்த தியாகிகளுக்கு வணக்கம் செலுத்தி மாநாட்டு கொடியை ஏற்றி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உடல் தான முகாமை துவக்கி வைத்தும் சிறப்பாக பணிபுரிந்த அலுவலர்களுக்கு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நிதி அறிக்கை மாநில பொதுச் செயலாளர் விஜயபாஸ்கர் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் அலுவலர்கள் இரத்த தானம் வழங்கினர். இம்மாநாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை திருவானைக்காவன்பட்டியில் சேதமடைந்து செயல்பட்டு வரும் அங்கன்வாடி கட்டிடத்திற்குள் குழந்தைகளை அனுப்ப மறுத்து பெற்றோர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள திருவானைக்காவல்பட்டியில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கன்வாடி கட்டிடம் மிகவும் சேதமடைந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் குழந்தைகளின் நலன் கருதி அருகில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் அங்கன்வாடி இயங்கி வந்த நிலையில் அங்கு லேப் வர இருப்பதால் பள்ளி கல்வித்துறை காலி செய்து மீண்டும் பழைய கட்டிடத்தில் அங்கன்வாடி இயக்கப் போவதாக அரிமளம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சேதமான கட்டிடத்தில் குழந்தைகளை அனுமதிக்க மறுத்து குழந்தைகளின் பெற்றோர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அரிமளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பால் பிரான்சிஸ் மற்றும் சரவணன் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தது அடுத்து கலைந்து சென்றனர். திருவண்ணாமலையில் சேதமடைந்து செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை அகற்றி புதிய அங்கன்வாடி மையத்தை அமைத்து தர வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜெய்யாறு நரசிம்மம் நகர் டிஎஸ்பி தெருவில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் உணவு அருந்தும் வேளையில் கான்கிரீட் மேல் பூச்சி விழுந்தது. நல்வாய்ப்பாக காயம் ஏதுமின்றி குழந்தைகள் உயிர் தப்பிய நிலையில் குழந்தைகளுக்கு மாற்று இடம் கொடுத்து வகுப்பு நடத்தி வருகின்றனர். மேலும் சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் போதிய குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் புதிய அங்கன்வாடி மையத்தை அமைத்து தர வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிறைய ஆடு மாடுகள் வந்து இங்கே நிறைய சாணத்தெல்லாம் போட்டு அப்படியே விட்டுருக்கு. இதை நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க. அது சுத்தமாக இல்லை. நீங்கள் கூட திடீர்னு கூட பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல ரங்கன்வாடி மையத்துக்கு எதிரவே இந்த மாதிரி குப்பை கோலமாக இருக்குது. இதனால குழந்தைகள் அடிக்கடி வெளியே வராங்க, அந்த பக்கமாக வராங்க, போகிறாங்க வராங்க.
அவங்களுக்கும் இந்த துர்நாற்றம் அவங்களுக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு நோய் வாய் வர அதிக வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு ஹெல்த் பாதிக்கும். அதனால குழந்தைகள் பராமரிப்பு பண்ணுறதுக்காக இந்த பில்டிங்கை நிரந்தர பில்டிங்கும் அனைத்து வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தி கொடுக்க மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் இதுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும்னு எங்கள் பெற்றோர் தரப்பில் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் LIC கிளையில் வெளிநடப்பு செய்து அகில இந்திய காப்பீடு கழக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியா முழுவதும் LICயில் உள்ள ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பக் கோரி அகில இந்திய காப்பீடு கழக ஊழியர்கள் சங்கம் சார்பில் இந்தியா முழுவதும் உள்ள LIC அலுவலகங்களில் பணியை புறக்கணித்து 1 மணி நேர வெளிநடப்பு போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் ராமநாதபுரம் LIC கிளையில் வெளிநடப்பு செய்து அகில இந்திய காப்பீடு கழக ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிளை தலைவர் முத்துப்பாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்மண்டல முன்னாள் பொதுச் செயலாளர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுவாமிநாதன் பேசுகையில், உலகத்தின் முதன்மையான நிறுவனமாக அதிகமான பாலிசிதாரர்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனமாக ஆயுள் காப்பீட்டுக் கழகம்தான் விளங்குகிறது. ஆகவே அத்தகைய சேவையை மேலும் விரைவாக்குவதற்கு சிறப்பாக்குவதற்கு LICயிலே இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய புதிய இரத்தம் LICயிலே பாய்ச்சப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும், அதுபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனத்திலும் இல்லாத அளவிற்கு பலமான தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்திற்கு சங்க அங்கீகாரம் இல்லை என்பது ஒரு தொழிலக ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்ற அடிப்படையில் சங்க அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த நாடு தழுவிய 1 மணி நேர வெளிநடப்பு வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்த தாவிக தொண்டர்கள் குவிந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலை அம்மாள் நினைவு தினத்தையொட்டி தமிழக வெற்றி கழக மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தாவிக கட்சியின் கொள்கை தலைவராக விளங்கும் அஞ்சலை அம்மாள் திருவுருவ படத்திற்கு பல்வேறு பூ மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. மேற்கு மாவட்ட செயலாளர் பூக்கடை மோகன் தலைமையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் அஞ்சலி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரத்தில் TNCSC சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் TNCSC சுமை தூக்குவோர் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமை பணி செய்யும் பதிவேட்டில் எங்களது தொழிலாளர்களின் பெயர்களை வருகை பதிவேட்டில் பெயர் சேர்க்க வேண்டும் என்றும் சங்க அங்கீகார தேர்தலை தொழிலாளர்களுக்கும் தனியாக நடத்த வேண்டும் என்றும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து இனியும் நடவடிக்கை எழுப்பவில்லை என்றால் இந்த மாதம் 27ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். TNCSCயில் கடந்த 52 ஆண்டுகளாக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் இல்லாமல் தினக்கூலிகளாக போராடி வருகிறோம். தற்போது எங்களுக்கு பச்சை அட்டை வழங்க வேண்டும், சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு வருகை பதிவேட்டில் பெயர் சேர்க்க வேண்டும், சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு தனியாக சங்க அங்கீகார தேர்தல் நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை பெற்ற பிறகும் நிர்வாகம் இன்று வரையில் சங்க அங்கீகார தேர்தல் நடத்தாமல் உள்ளது. இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம். இது சம்பந்தமாக தலைமை அலுவலகத்திலும் வரும் 26ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்தம் நடத்தப்போவதாகவும் கடிதம் கொடுத்துள்ளோம். இந்த கோரிக்கைகளை செவிசாய்க்கவில்லை என்றால் 26 முதல் காலவரையற்ற போராட்டங்களை நடத்த உள்ளோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னங்குடி கால பைரவர் கோவிலில் மகா ருத்ர யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள கால பைரவர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மகா ருத்ர யாகம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 17வது மகா ருத்ர யாகம் நிகழ்ச்சி 30 அந்தணர்கள் மற்றும் 60க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் வேத மந்திரங்கள் ஓத வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மகா ருத்ர யாகத்தையொட்டி பட்டுக்கோட்டை பேராவூரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து யாகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி விரிவான செய்திகளை காணலாம். கடலூரில் இன்று முதல் 2 நாட்கள் சுற்றுப்பயணம். ரூபாய் 1476 கோடியில் திட்டங்களை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவர்கள் குழுவின் கண்காணிப்பில் உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசை மக்கள் விரைவில் வெளியேற்றுவர். கெட் அவுட் ஸ்டாலின் என அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. எம்மொழிக்கும் சளைத்ததில்லை எம்மொழி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. SC/ST ஆணையத்தின் துணைத் தலைவராக எழுத்தாளர் இமயம் நியமனம். தமிழக அரசாணை வெளியீடு. ரூபாய் 14.15 கோடி மதிப்பீட்டில் பரங்கிமலை ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணி தீவிரம். மார்ச் மாதத்துக்குள் முழு பணியும் நிறைவடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடர். வங்காளதேசத்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. தமிழகத்தில் இன்று முதல் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.